கண்ணன், இப்ப இந்த ராணுவ தலைமை தளபதி குழப்பம் தொடர்ந்து இருக்கு. ஏன்னா ஒரு 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 போர் நடக்கும்பொழுது இது போன்று வதந்திகள் வருவதும் உண்மைதான், அதில் மாற்று கருத்து இல்லை. என்றால் ஒரு சைக்கலாஜிக்கல் வார்ஃபேர் என்று கூறுவார்கள். இது ஒரு மனநிலையை மாற்றுவதற்காக இது போன்ற குழப்பமான செய்திகளை வெளியிடுவது. ஆனால் கடந்த 36 மணி நேரமாக இந்த ஆசிம் முனீர் ஏற்கனவே அவருடைய குடும்பத்தினர் எல்லாம் வெளிநாடுகளுக்கு தப்பி செல்ல வைத்து விட்டார் என்ற தகவல் உண்மையாகவே கூறப்பட்டது, உண்மையாக நடந்திருக்கிறது. தற்போது ஏபிபி நிறுவனம் போன்ற சில முதன்மை செய்தி நிறுவனங்கள் எல்லாம் இந்த தகவலை உறுதியாக சொல்கின்றன. அந்த இந்த தலைமை தளபதியில் மாற்றம் இருக்கும் என்ற தகவலை பல ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன. பிபிசி ஊடகமும் ஏசியமாக சொல்லியிருக்கிறது, வரலாம், நடக்கலாம் என்ற வகையில் தெரிவித்திருக்கிறது. எனவே உங்கள் கருத்து என்ன கண்ணன்? சுந்தரம், நீங்கள் கூறியதில் இந்த வதந்தியில் உண்மை இருப்பதற்கான காரணம் என்னவென்றால் அவர்களுடைய அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து ஒட்டுமொத்தமாக ஃபெயிலியர் ஆகியிருக்கிறது. இந்த சிந்தூர் தாக்குதல் நடைபெற்ற பின்னர் பாகிஸ்தான் இராணுவத்திற்கு எதிர்வினையாற்ற தொடங்கிய உடனேயே இந்த முனீர் ஃபேமிலி தப்பி ஓடிவிட்டது என்ற தகவல் பரவியது. அதற்கு அடுத்த வதந்தியாகத்தான் இப்போது 2வது நாளாக இந்திய இராணுவம் அங்கு ராவல்பிண்டி, லாகூரில் உள்ள அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தெல்லாம் அடித்து ட்ரோன் தாக்குதலில் அதை செயலிழக்க வைக்கிறது. ஆனால் அந்த அளவுக்கு ஒரு ஃபெயிலியரான மாடலை இவர்கள் ஏன் கொள்முதல் செய்தார்கள்? அது எவ்வாறு இந்திய இராணுவம் உள்ளே வந்து இந்திய இராணுவ அந்த ட்ரோன்கள் தாக்குதலை ஏன் தடுக்க முடியவில்லை? விமானங்கள் பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தின் பகல்பூர் வரை தாக்கிவிட்டு சேதமின்றி திரும்பி சென்றிருக்கின்றன என்பது அது பாகிஸ்தான் மக்களுக்கும் அந்த இராணுவத்திற்குமே ஒரு பெரிய கோபத்தை ஏற்படுகிறது. ஒரு நம்பிக்கையின்மை. அதனால்தான் இந்த முனீர் குடும்பத்தினர் தப்பி ஓட்டம், முனீர் பதவி விலக போகிறார், மிர்சா புதிய தளபதியாக பதவியேற்க வாய்ப்பு இருக்கிறது என்று கூறுகிறார்கள். இன்று கூட அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஃபெயிலியரை அவங்களே அதை ஒத்துக்கிட்டாங்க. ஒரு முக்கியமான ஒரு 2ஆம் நிலை ராணுவ தளபதி அதை உண்மையிலேயே பாகிஸ்தானோட அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஃபெயிலியர் ஆகிவிட்டது, இந்தியாவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ரொம்ப வெற்றிகரமாக அந்த S-400 ஆகாஷ் செயல்படுது, இங்க உள்ளவரை அடிச்சுட்டு போறாங்க. ஆனா அவங்களோட ட்ரோன்கள் எதுவுமே இந்தியா எல்லை கட்டுப்படக்கூடிய அந்த இன்டர்நேஷனல் பார்டரை தாண்டல. இதனால இது நமக்கு ஒரு பெரிய அவங்க ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில ஒரு மிலிட்டரி எந்த அளவுக்கு அவங்க வெளிப்படையா பாகிஸ்தான் விளம்பரப்படுத்துவது நாங்கள் ஒரு அணு ஆயுத நாடு, மிகப்பெரிய வல்லரசு என்றெல்லாம் கூறுகின்ற பாகிஸ்தான், கோபால் இதுவும் பொய்யா என்று சினிமாவிலே சொல்வது போல பாகிஸ்தானே இதுவும் பொய்யா என்று கேட்கும் அளவுக்கு தான் அந்த நிலைமை இருக்கிறதா? உண்மைதான். ஏனென்றால் அவர்களுடைய பொருளாதார வலிமையோ மற்றபடி ராணுவ வலிமையோ அது மிகைப்படுத்தப்பட்டுதான் காணப்படுகிறது. ஏற்கனவே இந்த ஒசாமா பின் லாடன் அமெரிக்க ராணுவம் உள்ளே அமெரிக்க நாடுகள் அடபாபாத், அந்த சியால்கோட் பகுதியில் உள்ள அந்த அடபாபாத் என்ற இடத்தில் இறங்கி அவர்களை தாக்கி அந்த உடலையும் கொண்டு செல்லும் வரை பாகிஸ்தானுக்கு அந்த தகவல் தெரியாமல் தான் இருந்தது. அது தெரிந்திருந்தே தெரியாமல் இருப்பதாக தான் கூறினார்கள். மற்றொன்று நீங்கள் முக்கியமாக ஒன்று சொன்னது, இந்த பாகிஸ்தான் பொய் என்பது பல நிகழ்வுகளில் உலக அளவில் அது நம்பிக்கையை இழந்து காணப்படுகிறது. அதனால சோவியத் யூனியனுக்கு ஆதரவாக தலிபனுக்கு அவர்கள் எதிராக சோவியத் யூனியனுக்கு எதிராக தலிபனுக்கு ஆதரவு தெரிவித்தார்கள். அப்புறம் தலிபனுக்கு எதிராக அமெரிக்காவுக்கு ஆதரவு தெரிவித்தார்கள். அமெரிக்காவுக்கு ஆதரவாக இருக்கும் போதே பின் லாடனை கொண்டு உள்ளே உட்கார வைத்தார்கள். இதனால் அவர்கள் யாருக்கும் ஒரு நம்பிக்கையற்ற ஒரு தன்மையை பாகிஸ்தான் தொடர்ந்து பல ஆண்டுகளாக அவர்களுடைய அந்த குறுகிய லாப நோக்கத்திற்காக அல்லது அந்தந்த நேரத்திற்கான ஒரு பொருளாதார தேவைகளுக்காக யாருக்குமே இப்போ நம்பிக்கை இல்லாத சூழலால் ஒரு கைவிடப்பட்ட நாடாக பாகிஸ்தான் திகழ்கிறது. சீனா மட்டுமே இப்போது பெருமளவில் முதலீடு செய்திருப்பதால் அவர்கள் பாகிஸ்தானுக்கு ஓரளவு அந்த ஆயுத விநியோகம் மற்றும் ஓரளவு பொருளாதார ரீதியாக உதவி கொண்டிருக்கிறது. முழுமையாக அவர்கள் உதவ மாட்டார்கள் கடைசி. இன்னொரு முக்கியமான தகவல், ராணுவ தலைமை தளபதி மட்டுமல்ல, சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் அந்த இம்ரான்கான், முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் விரைவிலே விடுதலை செய்யப்பட வேண்டும் என அவர் ஆதரவாளர்கள் தற்போது கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள், போராட்டங்கள் நடத்தி வருகிறார்கள். ஒருவேளை தற்போதுள்ள அரசியல் குழப்பம், உச்சக்கட்ட குழப்பம் இருக்கிறது என்றால் மக்களுக்கு இராணுவத்தின் மீது இருந்த நம்பிக்கை போய்விட்டது, மிகப்பெரிய பொய்யை சொல்லியிருக்கிறார்கள் என்றால் கிட்டத்தட்ட எல்லா நகரங்களுக்கும் இந்தியாவுடைய வான் ஊர்திகள் எல்லாம் சென்று குண்டுகளை போட்டுவிட்டு ட்ரோன்கள் எல்லாம் சாதாரணமாக போய் தாக்கிவிட்டு வருகின்றன, ஒரு தடுப்புமே இல்லாமல் இருக்கிறது. அப்படி என்றால் பாகிஸ்தான் இவ்வளவு நாள் நாங்கள் மிகப்பெரிய வலிமையான இராணுவம் என கூறியதெல்லாம் பொய் என்பது அதுதான் பாகிஸ்தானின் மிகப்பெரிய பொய் என்று கூறினோம். தற்போது ஒருவேளை புதிய ராணுவ தளபதி இம்ரான்கான் மீண்டும் அரசியல் தலைமை பொறுப்பை ஏற்கக்கூடிய சூழல் ஏற்பட்டால் மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், நீங்கள் கூறியபடியே பாகிஸ்தானுக்கு உலக அளவில் ஒரு பெருமிதத்தை ஏற்படுத்தியதனால் அந்த கிரிக்கெட் உலகக்கோப்பையை இம்ரான்கான் வாங்கி கொடுத்தது தான் அந்த மிகப்பெரிய ஒரு பெருமை. அதனால் அந்த மக்களிடையே அவர் அங்கு மருத்துவமனை மற்றும் சமூக சேவைகளில் ஈடுபடுவதால் அந்த தெஹ்ரீக் இன்சாஃப்க்கு ஒரு பெரிய மக்கள் செல்வாக்கு இருக்கிறது. அவர் கைது நடவடிக்கையை கூட ஒரு பெரிய பேரணியாக பல நாட்கள் அவர் வீட்டு சிறையில் கூட வைக்க முடியாத சூழ்நிலைக்கு அந்த பெரிய அளவில் போராட்டம் நடைபெற்றது. அவர் சிறையில் இருந்தாலும் இப்பொழுது அவர் வீடியோவில் பல்வேறு தகவல்களை கூறுகிறார். அவரது ஆதரவு கட்சியினர் பல போராட்டங்கள், அரசுக்கு எதிரான ராணுவ
நடவடிக்கைக்கு எதிராக அந்த நாட்டிற்குள்ளே இருந்தே கருத்து கூறும் ஒரு துணிவு அந்த தெஹ்ரிக் இன்சாப் கட்சிக்கு தான் இருக்கிறது இப்போதைக்கு. அதனால் வந்து இப்போது உள்ள அந்த பிரதமரோ அல்லது தளபதியோ மாற்றப்பட்டால் ஒரு புதிய மாற்றம், புதிய பிரதமர், புதிய தளபதி வந்தால் இந்த போரின் வந்து ஒரு உண்மையான ஒரு நோக்கம் மற்றும் இது இந்தியாவுக்கான அந்த தார்மீக உரிமை அப்பாவி மக்களை கொள்றதுக்காக இம்ரான்கான் குற்றச்சாட்டு, அதாவது அந்த ஆசிமுனிர் ராணுவ தலைமை ஆசிமுனின் தனிப்பட்ட ஈகோ காரணமாகத்தான் இந்த இந்தியாவுடன் போரே ஏற்படுத்தும் சூழ்நிலை, போருக்கு இந்தியாவை தள்ளி இருக்கிறார் என்று வெளிப்படையாக தன்னுடைய நாட்டு தளபதி மீதே ஒரு இம்ரான்கான் முன்னாள் பிரதம அமைச்சராக இருந்தவர் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். அப்படி கூறக்கூடிய சூழ்நிலை அங்கு உருவாகாது. இதனால் அந்த தலைமை தளபதியாக இருப்பவர் தான் வந்து அந்த பாகிஸ்தான் அரசாங்கத்தை ஆட்டுவிப்பார். இவர் அரசாங்கத்தும் இல்லாமலேயே அவர் வந்து தலைமை தளபதியை குற்றம் சாட்டுகிறார் என்றால் அவருக்கு வந்து அந்த அளவுக்கு தகவல்களும் அதில் அவருடைய குரலில் உள்ள அந்த உண்மையும் தான் அதுக்கு வந்து காரணமாக இருக்கும். மக்கள் ஆதரவு இருக்கிறது.